சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்காக திருவண்ணாமலை வந்து மீண்டும் சொந்த ஊர் திரும்ப பேருந்துகள் கிடைக்காத ஆத்திரத்தில் சாலை மறியல் செய்த வெளியூர் பக்தர்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? நிச்சயமாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டுடன் அதோடு மட்டுமல்ல இரண்டாவது நாளாக இன்றும் காலை முதலே அதிகாலை முதலே பல்லாயிரக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டுடன் இது தொடர்ந்து அண்ணாமலையார் மற்றும் கிரிவலம் முடித்துக் கொண்ட பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அருகே 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பேருந்து வராததால் குறிப்பாக கிளாம்பாக்கம், அடையார், டி நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பேருந்து வசதி செய்து தராத போக்குவரத்துறை கண்டித்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டது. அப்போது காவல்துறையின் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் மறியலில் ஈடுபடுத்தி பரபரப்பு காணப்பட்டது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.